இதை வச்சுட்டாடா சண்டைக்கு வாரீங்கன்னு கேக்குற மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆன வாட்டோ ட்ரெய்லரை எல்லாரும் போட்டு பொழந்துட்டு வராங்க. இது ட்ரெய்லரா இல்ல மவுண்டன் டியூ ஆடான்னு கேக்குற அளவுக்கு வாட்டோ ட்ரெய்லரோட சிஜிஐ ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. நம்மளோட பழைய வீடியோ கேமோட சிஜிஐ இந்த வாட்டோட விஎஃப்எக்ஸை விட ரொம்ப பெட்டரா இருக்கும். வழக்கம் போல நாட்டை காப்பாத்துற ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியை வச்சுட்டு முழுக்க முழுக்க ஆக்ஷன் மற்றும் கிளாமர் சீக்வன்ஸை நம்பி எடுத்த படம் போலத்தான் தெரியுது. ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம், இந்த படத்துக்கு தமிழ் டயலாக்ஸ் எழுதி கொடுத்தவங்கள மட்டும் மன்னிக்கவே முடியாது. ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுத்த போல அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன், ஆனா அவங்கள குத்துனோன்னே அவங்கள எனக்கு கொடுக்க சொல்லுங்க. லாஜிக்கலாக பார்த்தா அது எப்படி ஒருத்தர்னால அவ்வளோ ஹைட்ல பறந்துட்டு இருக்க ஃப்ளைட் மேலே நின்று சண்டை போட முடியும்? இந்த மொத்த பில்டிங்கில் அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அனிருத் ப்ரோ கிட்ட பவர் ஹவுஸ் மாதிரி 2 பிஜிஎம் கடன் வாங்கியாவது ட்ரெய்லர்ல ஆட் பண்ணியிருக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அவ்வளோ ஃப்ளாட்டா இருந்துச்சு. எப்படியும் ஹிந்தி ஆடியன்ஸை நம்ப முடியாது. ஆல்ரெடி நம்ம சொன்ன போல ஹவுஸ்ஃபுல் 5 மாதிரி மொக்க படத்தையே ஹவுஸ்ஃபுல்லா போய் பார்த்தவங்க. இந்த ட்ரெய்லர் மூலம் வாட்டோட ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 14 ஆஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாட்டோட ட்ரெய்லருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தனால இப்போ மொத்த ஃபோக்கஸும் கூலி மேல தான் இருக்கு. இப்போ நம்ம கூலி பவர் ஹவுஸோட பவரை காட்ட வேண்டிய டைம். லோக்கி அண்ணா என்ன குக் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சீக்கிரம் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்.